நம்ம ஆண்டவரே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த 4ஆம் மாதத்தில் முதல் நாளில் பாத்தில் வர கருவு செய்து பிள்ளைகளை நம்ம அழைத்து கொண்டு வந்து நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதம் மாதத்தில் இந்த இல்லாமல் பிள்ளைகள் நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எழுதி ஒவ்வொரு பார்த்து கருவு செய்யும். அந்த ஒரே சோதரம் வீடு தாரும் பிள்ளைகளுக்காகவும் சோத்திரம் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பலப்படுத்தும். இந்த மாதம் முழுவதும் நடக்கிற ஊழியர்கள் எல்லாருக்கும் பெருமை நான் செய்தி ஆசீர்வதித்தோம். செய்தி ஆசீர்வம் நாம் நிறைய பேச இடைவெளி உடைய திருவைகளோடு இருப்பதா கடுமையாக செய்வதற்காக சோதம் இயேசு நாமத்தில் சொல்கிறேன் நல்ல பிதா ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்முடைய செய்திக்காக கடந்து செல்வோம். வாக்குத்த செய்தி என்னவென்றால் பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் என்ற ஒரு செய்தி. நாம் ஒவ்வொருவருமே பராக்கிரமசாலிகளாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த மாதத்தில் நம்மை அந்த பராக்கிரமசாலிகளாய் மாற்றப் போகிறார். ஆமாம், பலவீனர்களாய் அல்ல, கோழைகளாய் அல்ல, ஒன்றும் செய்யாதவர்களாய் அல்ல, நாம் பராக்கிரமசாலி. யோவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கும் கவனிங்கள். யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள் என்று சொல்லும். யுத்தத்துக்கு பராக்கிரமசாலிகள் என்ன செய்யணும்? எழுப்பியுடன். அல்லேலூயா. யுத்தம் வரப்போகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம் என்ன செய்து வரப்போம். யுத்தத்துக்கு என்ன செய்யணும்? பராக்கிரமசாலிகள் வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளாய் வாழ்வது கோடைத்தனமாய் வாழ்வதல்ல, பலமில்லாமல் வாழ்வதல்ல, நல்ல பலசாலிகள் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பலசாலிகளை எதிர்பார்க்கிறார். அந்தவரோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்கள் எல்லாருமே பராக்கிரமசாலிகளாக இருந்தார். அல்லேலூயா. எதையும் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அவன் மீன் பிடிக்கிறவர் தான், படிப்பறியாதவர் தான். ஆனாலும் அவருக்கு 2 பேராக பிரித்து இஸ்ரவேல் நாடு எங்கும் ஆண்டவர் அனுப்பின போது அவர்கள் என்ன செய்தாங்க? வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். அல்லேலூயா. பராக்கிரமசாலிகள் தான் ஊழியம் செய்ய முடியும். பராக்கிரமசாலிகள் தான் ஆண்டவரை பின்பற்ற முடியும். பராக்கிரமசாலிகள் தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படைய முடியும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு காலத்தில் பலவீனமாகத்தான் இருந்தோம். ஒன்றும் தெரியாதவர்களாக இருந்தோம், அறியாதவர்களாக இருந்தோம். நம்மை ஆண்டவர் பராக்கிரமசாலியாக மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் யோவேல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தாவே நீரும் அங்கே உடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக என்று சொல்லப்பட்டது. பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே பராக்கிரமசாலிகளை ஆண்டவர் இறங்க பண்ணும். பராக்கிரமசாலிகளை தேசத்தில் தெரிந்து கொண்டு அவர்களை என்ன செய்யணும்? சபைகளிலே கொண்டு வந்து இறக்கணும். அல்லேலூயா. சபைகளிலே பராக்கிரமசாலிகள் வேண்டும். சபைகளிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய, ஆண்டவருடைய வார்த்தைகளை செய்யக்கூடிய, எந்த ஒரு பலமான காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு பெரிய காரியங்களாக இருந்தாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய பலவான்கள் வேண்டும். அல்லேலூயா. பலவான்கள் என்று சொன்னால் ஒன்றை ஆரம்பித்து அதை அப்படியே விட்டு போகிறவர்கள் அல்ல. கொஞ்ச காலம் வாழ்ந்து கொஞ்ச காலம் மாறி வாழ்கிறது அல்ல. ஆரம்பித்ததை கடைசி வரை செய்து முடிக்கிறவனே பராக்கிரமசாலி. அல்லேலூயா. ஆகவே பராக்கிரமசாலிகளாய் நாம் நம்மை கர்த்தர் இந்த மாதத்திலே பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுகிறார். அதில் யோவேல் 3:10 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக.
பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார். சபைகளிலும் அப்படிப்பட்டவர்களை பார்க்கிறோம். ஆனாலும் அவர்கள் எப்படி சொல்றோம்? பலவான், நான் கிறிஸ்துவுக்குள் பலவானாய் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் நன்றாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் சுகமாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் ஞானமாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால நன்றாக என்னப்பா படிக்கிறேன், அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால நல்ல படிப்பு வருகிறது, நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் பலவானாக படிப்பேன், அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளோட எப்படி படிக்கப்பா? பலவானாக படிக்கும், அல்லேலூயா. பராக்கிரமசாலியாக படிக்கும். பெனாயாவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பெனாயா பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. எப்படி இருந்தாமா? பராக்கிரமசாலியாக இருப்பான். அதனால பேரை வச்சிருக்கிறது மட்டுமல்ல, பராக்கிரமசாலியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும், அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் அப்படித்தானே இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக ஜீவனை கல்வாரியிலே கொடுத்ததுனால ஒரு பராக்கிரமசாலியாக இயேசு இருந்தார். அதனால தான் அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார், அல்லேலூயா. வெளியில் விட்டு ஒன்னாரா? சிலுவை தொங்க மணியெல்லாம் பாட்டு போட்டு பண்ணாரா? செய்து முடித்தார். பராக்கிரமசாலி, அல்லேலூயா. பராக்கிரமசாலியின் பிள்ளைகள் தான். சங்கீதம் 29:1 என்ன சொல்றது? பலவான்களின் புத்திரரே என்று நம்மை அழைக்கிறார். பலவான், அவர் பலவான், அவருடைய பிள்ளைகள் புத்திர, அவருடைய பிள்ளைகள் தான் பலமாக இருக்கணும், அல்லேலூயா. உங்களுடைய வேலையில் ஒரு பலம் இருக்கணும், வருமானத்தில் ஒரு பலம் இருக்கணும், குடும்ப வாழ்க்கை எல்லாத்திலும் ஒரு பலம் இருக்கணும், அல்லேலூயா. பராக்கிரமம் இருக்கணும். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணும்போது இந்த சவுலெல்லாம் போய் யுத்தம் பண்ணி இருக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கணும், செத்து போயிடலாம், சவுலெல்லாம் செத்து. பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே என்று சொல்லி தாவீது அழுவார். பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. ஆமாம், அதுவே சவுல் தான் ஒரு பெரிய பராக்கிரமசாலி தான். சவுல் வந்து பெரிய பராக்கிரமசாலி. 2 சாமுவேல் 3:1 வாசிகள். முதலாவது பலவீனப்பட்டு போன பராக்கிரமசாலியை குறித்து பார்க்கிறோம். முதலாவதாக பலவீனப்பட்டு போன பராக்கிரமசாலி சவுல். 2 சாமுவேல் 3:1. தாவீது வர வர பலத்து கொண்டே போனார், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். சவுல் பெரிய பராக்கிரமசாலி, எல்லாரும் கூட உயரமா இருப்பான். எல்லாரும் உயரமா, அவன் தான் ராஜா, அல்லேலூயா. எல்லாரும் கூட உயரமா இருக்கணும். எப்படிமா இருக்கணும்? உயரமா இருக்கணும். ஆண்டவர் ஆராதிப்பதில், தொழுது கொள்வதில், பாடுவதில், ஜெபிப்பதில், பரிசுத்தத்தில் உயர்ந்து இருக்கணும், அல்லேலூயா. உயரமா இருக்கணும். நாம் பலவீனராக இருக்கக்கூடாது. சவுல் தாவீதை கொல்ல வகை பார்த்து என்ன செய்யறான்? அதையே சிந்தித்து ஒரு எதிரி இருக்கான்னு சொல்லி அவரையே நோட்டமிட்டு கடைசியாக எழுதிட்டான். பலவீனமாய் வெள்ளமில்லை. யுத்தத்தில் அவன் ஒரு யுத்தத்தை கூட வெற்றி பெற்றான்னு சொல்லப்பட்டிருப்பான். பெலிஸ்தரோடு முதல்ல யுத்தம் பண்ணும்போது என்ன செய்தான்? வெற்றி பெற்றான். ஆனால் இப்போ என்ன செய்தான்? தோல்வி அடைந்து விட்டான். அவனுடைய பலவீனம், அவனால் யுத்தம் பண்ண முடியல. பிள்ளைகளும் பலவீனம். அதான் சொல்லப்பட்டிருக்குது. சவுலின் குடும்பத்தாரும் இருக்கும். தாவீது வர வர பலத்தான். தாவீது ஒரு மனிதன் செய்தானா? சவுலின் குடும்பத்தார் அத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேர் இருந்தும் அப்படி போயிட்டாங்க. ஒருத்தனாவது பலமா இருக்கலாம்ல. சவுல் செய்யற பாவம், ஒரு தகப்பன் செய்யற பாவத்தினால இந்த குடும்பத்துல பெரிய அழிவுகள் வருது. எனவே பலவீனராய் யாரும் இருக்கக்கூடாது, அல்லேலூயா.
உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது எகிப்திலிருந்து வருகிற வழியில அமலேக்கு பலவீனமானவரெல்லாம் வெட்டினான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பலவீனமாக இருக்கிறவர்களை வெட்டினான் அமலேக்கு என்ன வாசிக்கிறோம். பலவீனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பலவீனமாக இருந்தோன்னா அந்த யூதாஸ்குள்ள சாத்தான் புகுந்தான் அப்படின்னு படிக்கிறோம்ல. சாத்தான் என்ன பண்ணானா அவனுடைய பலவீனத்தை பார்த்தா போத்துட்டான். அதுபோல நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் போத்துருவான். அப்புறம் என்ன அவரை வெட்டி போட்டுருவான். ஆமாம், கண்ணதுண்டமாக வெட்டிடுவான். சாத்தான் பயங்கரமானவன் வளர்ச்சி போடுவான். எனவே நாம் பலவீனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக நின்ற பராக்கிரமசாலி. கர்த்தருக்கு முன்பாக நின்ற பராக்கிரமசாலி. ஆதியாகமம் 10:8 வாசிக்கிறோம். ஊஸ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். நிம்ரோது கர்த்தருக்கு முன்பாக நின்ற ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கிறான். அவன் பராக்கிரமசாலியாய் காணப்படுவதற்கு காரணம் என்று கேட்டால் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோது என அவன் பெயர் பெற்றான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எங்க நிற்கிறோம்? ஆமா, இந்த பேதுரு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். அவன் என்ன செய்யறான்? அவரே ஒரு பெண்ணுக்கு முன்னாடி போய் நின்னான். அதனால அவன் என்ன செய்யறான்? கர்த்தரை மறுதளித்தான். கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கணும். அல்லேலூயா. நிற்கணும். கர்த்தருக்கு முன்பாக நாம் நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். எலியாவை பார்க்கிறோம். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனாலே ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் என்ன செய்யணும்? அடிமைப்படுத்தி விக்கிரகங்களை ஆராய்ச்சி வைத்து எல்லாரையும் கர்த்தரை விட்டு என்ன செய்யலாம்? பின்வாங்க செய்து எல்லாரையும் கொண்டு போயிட்டான். இந்த சவுல் எலியா என்ன பண்ணார்? பராக்கிரமசாலியா எழும்பி ஆகாப் ராஜா இவனை கொல்லணும் இருக்காரு. ஆனால் பராக்கிரமசாலியா எழும்பி அந்த ஆகாபத்திலேயே போனான். ஆகாபத்திலேயே போய் ஆகாப தேசத்தில் இருக்கிற பஞ்சத்துக்கு காரணம் நீதாண்டா, நீயும் தகப்பன் வீட்டாங்க பாடம் செய்வீங்க. தேசத்தில் அவன் விக்கிரகமாக்கி நாசம் பண்ணிட்டீங்களடா, அதனால தான் நான் மழை பெய்யல, பஞ்சம் தேசத்தில் மக்கள் சாகுறாங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசினான். அல்லேலூயா. ஒரு மனிதன் ராஜாட்ட பேச முடியுமா? ராஜாட்ட பேச முடியும். அவன் வீரர்கள்லாம் வச்சிருப்பாங்க, உள்ளே போகவே விட மாட்டான். பொண்ணு நொறுக்கி விடுவாங்க. ஆனால் தைரியமாக பண்ண மாட்டேன். இல்லையா? அல்லேலூயா. பரலோகம் சொல்லியிருந்தான் எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. சத்தியத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருக்க வேண்டும். தைரியம் வேண்டும். அல்லேலூயா. அப்படி போய் பார்க்கணும் பாருங்க. அந்த ஆகாப் ராஜா ஒரு போட்டி வச்சுட்டான். சரி, ஒரு வாரம் ஒரு போட்டி வைப்போம், சவால் விட்டு அந்த சவாலில் வெற்றி பெற்றான். அல்லேலூயா. வெற்றி பெற்ற உடனே இஸ்ரவேல் ஜனம் சவுலோட போல இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எலியா பக்கமாக வந்துட்டாங்க. அல்லேலூயா. இல்லைங்களா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரையும் திரும்பி விட்டாங்க பாருங்க. வசனங்களை இருந்து அநேகருக்காக நம்ம இந்த உலகத்தில் எழும்பி பிரகாசித்து நம்முடைய நற்கிரியலின் மூலம், நற்சாட்சியின் மூலம், நம்முடைய வாழ்க்கையின் மூலம் அநேகரை நம்ம கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அந்த ஆகாப் ராஜா சாத்தானுக்கு ஒப்பானவன். சாத்தான்கிட்ட இருந்து ஜனங்களை என்ன செய்யணும்? சாத்தான ஜனங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. சாத்தா கையில் இருக்கு. மக்கள்லாம் யார் கையில் இருக்காங்க? சாத்தான் கையில் கொண்டு போயிட்டான். அவன் வந்து புத்தகம். அல்லேலூயா. வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். அந்தபோது அவர் கல்கத்தாவில் வந்து
அந்தபோது வெள்ளைக்காரர்கள் ஆட்சி இருந்தது. இந்தியாவில் என்ன ஆட்சி இருந்தது? வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்தார். அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் அவரை எதிர்த்தார். ஏன் வந்தாய் என்று கேட்டார். அப்போ அவரை சில உபத்திரவங்கள்லாம் கொடுத்தாங்க, மக்களும் இருந்தாங்க. இன்னும் புதுசாக ஒரு தெய்வத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி பல போராட்டங்கள் மத்தியில் இருக்கும்போது மனைவியும் ரொம்ப எதிர்ப்பெல்லாம் இருக்குது, நம்ம ஊருக்கே போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னாங்க, அவங்க எதுவும் தெரிவிச்சாங்க, அவருக்கு ஊழியத்துக்கு எதிர்பார்த்தா இருந்தாங்க. ஆனால் அவர் உற்சாகமாக இருந்தார். இப்படி இருக்கிற காலங்களில் வறுமையும் குடும்பத்தில் இருந்தது. சரியான ஆகாரங்கள் கூட இல்லாமல் இந்த வறுமை காணப்பட்டது. அதான் மனைவி இறந்துட்டாங்க. அடக்கம் பண்ண யாருமே இல்லை. அவர் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாரு. 2 பிள்ளைகளும் சில நாட்களில் இறந்து போடுறாங்க. பிள்ளைகளையும் இவர் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறாரு. ஆனால் சோர்ந்து போகலை. அல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலியாக இருந்தார். அந்த பிள்ளைக்காரர்கள் கேட்டாங்க, ஏன் இன்னும் இங்கே இந்த தேசத்தில் இருக்கிறாய்? உன்னுடைய தேசத்துக்கு போய்விட அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, பராக்கிரமசாலி அதனால பேசினார். இயேசு கிறிஸ்து என்னை இந்தியாவுக்கு போ, என் ஊழியத்தை நீ செய் என்று சொல்லி அவர் சொல்ல போய் தான் நான் வந்திருக்கேன். அதனால் அவருடைய ஊழியத்தை என்ன செய்வேன். நீ கொண்டு போட்டாலும் நான் ஊழியத்தை விட மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து பேசினார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியாக எழும்பினார். அல்லேலூயா. ஆகவே அவரை 18 இடங்களில் கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை ஏற்படுத்தினார். கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை அங்கே இடங்களை வாங்கி ஆலயங்களை கட்டி ஸ்தாபனங்களை ஏற்படுத்தினார். 18 ஸ்தாபனம். 40 மொழிகளிலே வேதாகமத்தை அச்சிட்டார். அல்லேலூயா. மொழிபெயர்த்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர் ஒரு சர்வ கலாசாலை ஒன்று நிறுவி இருக்கிறார் கொல்கத்தாவில். இப்படியாக ஆண்டவருக்காக ஒரு தனி மனிதராய் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆகவே நாம் பராக்கிரமசாலியாக என்ன செய்யணும்? இந்த நிபுரோதை போல எழும்பணும். அல்லேலூயா. கர்த்தர் முன்பாக நிற்கணும். எலியாவை போல கர்த்தர் முன்பாக நின்றாக நீங்க பராக்கிரமசாலியாய் மாற முடியும். அல்லேலூயா. அடுத்து 3வது குஷ்ரோகியான பராக்கிரமசாலியை பற்றி படிக்கிற 3வது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மகா பராக்கிரமசாலியாகிய நாகமான் குஷ்ரோகியாய் இருந்தார். எப்படின்னா மகா பராக்கிரமசாலியா எப்படிப்பா? மகாபரம். ஆனா என்ன இருக்கு? குஷ்ரோகம் உள்ள இருக்கு, பராக்கிரமம் வெளியே இருக்கு. எங்க இருக்கு? வெளியே பார்த்தா பராக்கிரமசாலி, உள்ள பார்த்தா குஷ்ரோகம். அப்படி அந்த நாகம்மான் ஸ்நானம் பண்ணிருக்கிறான். அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. உள்ளத்தில் ஒன்று வெளியே. ஆமாம், ஒரு நாள் என்னை கனம் பண்ணுகிறார்கள், உள்ளமோ தூரமாக இருக்குன்னு சொல்கிறார். அந்த மாதிரி உதடுகள் தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலும் அப்படி தான் இருந்தாங்க. வருஷம் நான் நின்றுறாங்க, கத்துனாங்க, இலைகளை போட்டான், கொலைகளை போட்டான், துணிகளை விரிச்சான். அப்புறம் பிளாட்டுக்கு முன்பாக கைகட்டி நிற்கும் போது இயேசு கிறிஸ்துவ கட்டி வச்சிருக்கும் போது என்ன சொல்றான்? சிலுவையில் அறையலாம். உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று. ஆனால் மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இவர் பராக்கிரமசாலியாக இருந்தவன் குஷ்ரோகியாவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அவன் விக்கிரகத்தை வணங்குகிறவனாக இருந்தான். 2 ராஜாக்கள் 5:18 வாசிக்கும் போது ரிம்மோன் விக்கிரகத்தை வணங்கினான் என்று சொல்லப்பட்டது. ரிம்மோன் என்னும் ஒரு விக்கிரகத்தை அவன் வணங்குகிறான். அந்த ராஜாவோட கூட போயிட்டு
சோகமான பிறகு நான் என்ன செய்வேன், நான் போக வேண்டியிருக்கோம். ஆனால் எனக்கு வணங்கணும்னு விருப்பம் இல்லை, ஆனால் கூட போக வேண்டியிருக்குதே என்று சொல்லி கலங்குகிறார். சரி சரி, நீ அதை நீ பார்த்துக்கோ, அது நீ எப்படி ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருடைய நன்மைகளை செய்தால் புஸ்தகத்தை சுகமாக்கினார், அதனால் நீ பார்த்துக்கப்பா, அது உன் கையில் அனுப்பணும். அல்லேலூயா. ஆகவே இந்த விலாங்கு மீன் இருக்கிறதே அது பாம்புக்கு என்ன செய்ய வாழ காட்டும். பாம்பு வாலி மாதிரி தான் இருக்கும் வால். நான் நம்ம எல்லாம் ஒன்று தான் சொல்லி ஒரு மீனை பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒன்று தானே அங்கே தலையை காட்டும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சொல்வா அந்த சின்ன பெண்ணு சொன்ன சுவிசேஷத்தினால பாருங்க, இந்த நாகமான் நினைச்சுதான் எலிசாவிடத்தில் போனா, எலிசா சொன்னதை கேட்டா, கீழ்படிந்தார், குஷ்ரோகம் சோகமாயிட்டு, குஷ்ரோகம் சோகமாயிட்டு. இல்லைங்களா? மீண்டும் பராக்கிரமசாலியாக எழுப்பி அவன் வேலை செய்தார். அல்லேலூயா. அவன் பராக்கிரமம், குஷ்ரோகங்கள் இருக்கக்கூடாது, பாவங்கள் இருக்கக்கூடாது, உள்ளத்தில் ஒன்று வெளியில் ஒன்று இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கணும். நாலாவதாக ஒருத்தனையை நிறைவேற்றிய பராக்கிரமசாலி, ஒருத்தனையை நிறைவேற்றின பராக்கிரமசாலியை குறித்து பார்க்கிறோம். எப்தா நியாயாதிபதிகள் 11:1 எப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். பலத்த பராக்கிரமசாலி. அவன் யுத்தத்துக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணினான். அதோட யுத்தத்தில் நான் வெற்றி பெற்றால் என்ன செய்வேன், நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு முன்னாக என்ன வருகிறதோ அதை பலி செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணேன். வீட்டுக்கு முன்னால் வரும்போது இவனுக்கு ஒரு மகா இருக்கிறான், மனைவி இருக்கிறாங்க, குடும்பத்தார் தானே வருவாங்க. ஏன்னா யுத்தத்தில் நிறைய பேர் செத்து போயிடுவான், வரமாட்டான். இந்த அத்தாடியாளன்னு ஒரு பொண்ணு இப்போ பைபிளில் சொல்லப்படுவான், ராணியாக இருந்தாள். அவன் மகன் யுத்தத்துக்கு போயிருப்பான், செத்து போயிடுவான். அவள் இப்போ வந்துடுவான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பான். அவள் மோசமான ஒரு பெண்ணு, விற்கிறவர்களெல்லாம் உண்டு பண்ணி விற்கிறவர்களாக இருந்தலாம். அத்தாடியம் இதான் அவன் செத்து போனான். அது மாதிரி எதிர்பார்க்குறது குடும்பத்தார் தான் எதிர்பார்ப்பாங்க, மிருகமாக எதிர்பார்க்கும். ஏமா ஆடு மாடாக எதிர்பார்த்து வரும், ஐயா வருவாருன்னு. இவனுக்கு அறிவு இல்லை, பராக்கிரமசாலியாக இருந்தோம், என்ன இல்லை, அறிவு இல்லை, ஞானம் இல்லை, புத்தி இல்லை. அப்பா இவன் வீட்டுக்கு வரும்போது மகா வந்தான், ஓடி வந்து அப்பா ஐயோன்னு அழுதா. ஆனாலும் அவள் 2 மாதம் டைம் கேட்டா, கொடுத்தபோது அவளை அப்படியே நினச்சதா அந்த பெண்ணை பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுது. நியாயாதிபதிகள் 11:39 வாசம். அவள் 2 மாதம் முடிந்து திரும்பி வந்தபோது பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான் என்று சொல்லி நம்ம அதை வாசி. பொருத்தனை செய்கிறதல் அதை நம்ம அவன் மகனே பொருத்தனை பண்ணி செய்கிறான் பாருங்களேன். அந்த பொருத்தனை நிறைவேற்றாம இருந்தான். கர்த்தருக்கு எவ்வளோ பயப்படுறான் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நல்ல ஒரு பராக்கிரமசாலி. ஒரு பொருத்தனைகளை என்ன செய்தான், செலுத்த முடியாத சூழ்நிலையும் தைரியமாக செலுத்தினான். இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதமான காரியம். அன்னாள் பொருத்தனை செய்கிறா, மகனை கொடுத்துருவேன். அதே மாதிரி பாருங்க, ஒரே மகனை கொடுத்தா, கர்த்தர் மீண்டும் 5 பிள்ளைகள் கொடுத்தா. அல்லேலூயா. சென்னையில் ஒரு பொண்ணு வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டா, உபவாச நாள்னு சொல்லிட்டு. அப்புறம் கல்யாணம் வச்சு கர்ப்பிணியானால் குழந்தை பெற ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கும்போது வெள்ளிக்கிழமை தான் குழந்தை பிறகு. இப்போ டாக்டர் சொன்னாங்க, நல்லா சாப்பிடுங்க, நீ குழந்தைய பெறணும், இப்போ மாதிரி ஆப்ரேஷன் அப்போ கிடையாது, அதனால நீ தான் குழந்தைய பெற்றெடுக்கணும், நல்லா சாப்பிட்டா தான் மெல்லன் இருக்கும் அது சொன்னான். அவ்வளோ சொன்ன பெற்றோர்லாம் சொன்னாங்க, கேட்கல. டாக்டர் சொன்னது கேட்கல, பெற்றோர் சொன்னதையும்
கேட்கல. நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், வெள்ளிக்கிழமையானா நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி ஜெபந்தான் பண்ணுவேன் என்று சொல்லி அவள் ஜெபித்தான். சுகமா பிரசவம் ஆச்சு. அல்லேலூயா. பொருத்தனையில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பொருத்தனைகள் துதி பலிகள் பணிவுடன் செலுத்தி செபித்திடுவேன். காப்பாற்றும் பராக்கிரமசாலி ஒருவர் இருக்கிறார். அவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இயேசு. அல்லேலூயா. நம்மை காப்பாற்றும் பராக்கிரமசாலி. மத்திய 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது படவு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அதெல்லாம் நித்திரையாய் இருக்கிறார். இந்த நம்ம செய்தியின் தலைப்பு என்ன? பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள். இவர் பெரிய பராக்கிரமசாலி இயேசுநாதர். இயேசுநாதர் என்ன செய்யறாரு? படகுல விளையாடி தூங்குறது. தூங்கும்போது அவங்க எழுப்புறாங்க. என்ன செய்யறாங்க? சீத்தர்கள் எழுப்புறாங்க. ஐயா, நாங்கள் சாப்பிட போறோமே, பயங்கரமாக தண்ணி எல்லாம் படகு வருது, காற்று பயங்கரமாக நிற்குது, கடலெல்லாம் பயங்கரமாக எழுப்புது, நாங்கெல்லாம் செத்து போகிறோம், கவலையெல்லாம் தூங்குறேன்னு சொல்லி எழுப்புறாங்க. பலசாலிகள் என்ன செய்யுங்க? தேவனை எழுப்பணும். அல்லேலூயா. ஆண்டவரை எழுப்பணும். ஏசாயா 62:7 சொல்லப்பட்டது, அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள், அவரை எழுப்பி விடுங்கள். நீலாம் ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? அமர்ந்து விடக்கூடாது, எழுப்பணும். போதும் ஜெபிக்கணும்னா என்னமா செய்யுது? ஜெபிக்கிறான்னு அர்த்தம். போதும். ஜெபத்தை பற்றி ஆள் எல்லாம் சொல்றாங்க. இதை 9 ஜெபம் சொல்றாரு, இதை விடாமல் ஜெபிங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாரு, கருத்தா ஜெபம் பண்ணுறாரு, உபவாசம் ஜெபம் பண்ணுறாரு, காத்திருக்கிறாரு. ஜெபத்துக்கு பல காரியங்கள் நிறைய சொல்லப்படும் இல்லையா? அதனால நம்ம ஆண்டவரை என்ன செய்யணுமா? எழுப்பணும். அது ஒரு ஜெபம். ஆண்டவரை எழுப்பினார். 25ஆம் வசனத்தில் 8:25 வாசிக்கிறோம். அவரை எழுப்பினார்கள், சாக போகிறோம் என்றார்கள். 26ஆம் வசனத்தில் காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் எழுப்பினார். அவர் பராக்கிரமசாலி. அவர் இவங்களால் யுத்தத்தில் அதில் இதில் தான் பராக்கிரமசாலியாக இருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு? சகலத்தையும் அவர் உருவாக்குனதுனால, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறதுனால காற்றையும் கடலையும் என்ன செய்கிறாரு? அதட்டுகிறான். அமைதல் உண்டாய். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. மற்ற யாரையும் கூப்பிட்டா வரமாட்டாங்க ஆபத்தில். இயேசுநாதர் எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஒரு நல்ல ஒரு அன்புள்ள, நம்ம நேசிக்கிற, நம்ம அக்கறையுள்ள, நம்ம பாசமுள்ள, நேசமுள்ள, நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக மீண்டும் வரப்போகிற ஒரு நல்ல இயேசு. அல்லேலூயா. அவரை நாம் பராக்கிரமசாலியாய் வைத்துக் கொள்வது நல்லது. அல்லேலூயா. உலகத்தில் தெரியும், என்ன தெரியும், அந்த அதிகாரி தெரியும், இந்த தெரியும், மந்திரி தெரியும் அப்படின்றத விட இயேசுவை தெரிந்தால் போதும். அல்லேலூயா. இயேசுவை தெரிந்திருந்தாலே போதும்.
ஆமாம், இயேசு பராக்கிரமசாலி, அவரை பிடித்துக் கொள்ளும். அல்லேலூயா. ஆமாம், சொல்லுவாங்க முருங்கை கொப்பு, மற்றதெல்லாம் முருங்கை கொப்பு, மற்ற தெய்வங்கள் எல்லாம். இயேசு என்ன கொப்புமா? புளியன் கொப்பு. அது முறிந்து போகாது, முருங்கை மரம் முறிந்து போகும் சொல்லுவாங்க. அதுபோல பராக்கிரமசாலியா இயேசு என்ன செய்யணும்? நம்ம பிடித்துக் கொள்ளணும். அந்த ஒரே மீதுதான் ஒரே தைரியமா பராக்கிரமசாலியை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. சீசர்கள் ஏன் காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் 23ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8:23 இயேசு படவில் ஏறியதும் சீசர்களும் படவில் ஏறினார்கள். எதுவா? இயேசு படவில் ஏறினது யார்? சீசர்களும் ஏறாங்க. இயேசுவை பின் செல்றாங்க. அல்லேலூயா. இயேசுவனா போட்டுப்பா, அவர் என்னத்தையாவது ஒவ்வொரு பண்ணிக்கிட்டே இருப்பார், எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணி அதை சொல்லிட்டு நம்ம ஜாதியாக மெதுவாக அடுத்த படத்தில் போவோம், அடுத்த படத்தில் போவோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அல்லேலூயா. அவங்களும் உடனே இருந்தாங்க. இயேசுவை பின்பற்றுவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. உடனே ஏறி அவரோடு சென்றதுனால, அவரை எழுப்பினதுனால அவர் என்ன செய்தார்? பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பெரிய விடுதலை கொடுத்தார். உயிரை காப்பாற்றினார், ஜீவனை பாதுகாத்தார், அவருக்கு பக்கபலமாக இருந்தார். அது தேவனுடைய பிள்ளைகள். நாம் கூட இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றும் ஒரு பராக்கிரமசாலி, எல்லாரையும் விட உயர்ந்த பராக்கிரமசாலி, உன்னதமான பராக்கிரமசாலி. ஆமாம், அவர் வானத்தில் பூமியிலும் அவர் ஒருவன் பராக்கிரமசாலி. அல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம அவரை பின்பற்றதுனால நம்மளையும் பராக்கிரமசாலியாக மாற்றார். அல்லேலூயா. அடுத்த இந்த மாதத்தில் உங்களை அவர் நல்ல பராக்கிரமசாலியாக நல்ல கிருபைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.